என்னடா இன்னைக்கு ஸ்பேச்சுலா அண்ட் ப்ரஷ்ஷோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பேக்கிங் ஐட்டம் தானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. இந்த ப்ரஷ்ஷும் இந்த ஸ்பேச்சுலாவும் பாழா போன கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி இந்த ஸ்பேச்சுலாவையும் பார்த்தீங்கன்னா கடிச்சு கடிச்சு இருக்குதுங்க. நான் நினச்சேன் ஆரம்பத்தில் சரி ஓகே பழசாயிருச்சு போல இருக்குது, ரொம்ப இதாயிருச்சு, அதான் மச்சு மச்சு இதை கொட்டுது அப்படின்னு நினச்சிட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அதை வந்து கண்டுபிடிச்சேன். ஒரு நாள் யதார்த்தமாக இதை வந்து ட்ராவில் போட்டு வச்சுருப்பேன், கிச்சன் ட்ராவில் தான் போட்டு வச்சுருப்பேன். நைட்டு வந்து யதார்த்தமாக கிச்சன் ட்ராவை எதோக்கோ திறந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு அலையா விருந்தாடி இருக்காங்களே, வேறு யாருங்க, நம்ம கரப்பாம்பூச்சி தான். கரப்பாம்பூச்சி வந்து இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாங்கின புதுசுலேயே இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. நானும் இதை இடத்த மாற்றி மாற்றி வைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதை கடிச்சு 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 தின்றுவாங்கங்க. நம்ம கரப்பாம்பூச்சிக்கு மருந்தெல்லாம் அடித்து நம்ம க்ளீனாக வச்சுட்டாலும் எப்பயாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று சின்ன ஒரு பூச்சி கூட வந்துடுது. அது நமக்கு கண்ணில் தெரியாதுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி நைட்டில் ஒரு 12 மணிக்கு மேலே போய் இதை ஆர்த்தமாக லைட்டை போட்டு நம்ம கிச்சன் கபோர்டெலாம் திறந்து பார்த்தா அங்கே அந்த மாதிரி 1 2 இருப்பாங்க. இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி, மூட்டைப்பூச்சி சிங்கப்பூரில் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்கங்க. அவங்கள அழிக்கவே முடியல. ஆனால் கரப்பாம்பூச்சி இதெல்லாம் சாப்பிடுமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை என்ன பண்ணுறது, இனிமேல் தூக்கி தாங்க வீசணும்.